கேரளாவிலிருந்து கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை நாகர்கோவில் பகுதியில் இளைஞர்கள் மடக்கி பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் பிரசாத். இலிருந்து தமிழகத்தின் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவம், கோழி, மீன், உணவக கழிவுகள் தொடர்ந்து கொண்டு வந்து கொட்டப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக கேரளாவின் கொல்லம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 2 வாகனங்களில் மருத்துவம் மற்றும் உணவக கழிவுகள் கொண்டு வரப்படுவதாக நாகர்கோவில் பகுதி இளைஞர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாகர்கோவிலில் காத்திருந்த இளைஞர்கள் கேரளாவில் இருந்து கழிவுகளை ஏற்றி வந்த ஒரு வாகனத்தை மடக்கி பிடித்தனர். அந்த வாகன ஓட்டுநரிடம் விசாரித்த போது அவை உணவக கழிவுகள் என அவர் கூறிய நிலையில் அதில் மருத்துவ மற்றும் நெகிழி கழிவுகளும் இருப்பதை அப்பகுதி இளைஞர்கள் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் கேரளாவிலிருந்து கழிவுகளை கொண்டு வரும் இதுபோன்ற வாகனங்கள் பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபடுவதாகவும் தட்டி கேட்பவர்களை அந்த வாகன ஓட்டுநர்கள் மிரட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நாகர்கோவிலைச் சேர்ந்த தௌசிப் ஷாஜி கூறுகையில், மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுத்திய மாதிரியும் இயற்கை சுற்றுச்சூழலை பாதிப்பு ஏற்படுத்திய மாதிரி உள்ள நிலையை இந்த அரசாங்கம் கண்டித்து, அதே நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியாளருடைய கண்காணிப்புக்கு இது கொண்டு போய் அவங்களும் ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி மோசடி விஷயங்கள் நடக்காமல் தடுக்கணும். எந்த தண்டனையும் கிடைக்காதனால, வழக்கும் பதிவு செய்யாததுனால திரும்பவும் அவங்க கொண்டு வேற ஏதாவது வழிகளில் எப்படியாவது கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு கொண்டு வரதுனால தான் மீண்டும் மீண்டும் குமரி மாவட்டத்தில் இந்த மாதிரி கழிவுகள் கொண்டு கொட்டப்படுகிறது. அதனால காவல்துறை இதுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த வண்டிகளை பறிமுதல் செய்யணும். செய்தியாளர் பிரசாத் வழங்கும் கூடுதல் தகவல். ஓட்டல் கழிவுகள், இறைச்சி கழிவுகள், மீன் கழிவுகள் என பல்வேறு விதமான கழிவுப் பொருட்கள் வாகனங்களில் ஏற்றி கொண்டு வரப்பட்டு நள்ளிரவு நேரங்கள் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கொட்டப்படுகின்றன. இதை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் துரிதமாக தீவிரமாக கண்காணித்து மாவட்ட எல்லையிலேயே வராத அளவிற்கு தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் முன்வைக்கின்றார்கள். கல்பனா. நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.